கழக பொதுச் செயலாளர் வாழ்நாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களை வணங்கி, இருவரும் தெய்வங்களான பாரத ரத்னா எம்ஜிஆர், தமிழகுலசாமி அம்மா அவர்களின் அருளாட்சியோடு தாய் தமிழ்நாட்டு மக்களோடு பணிவோடு சமர்ப்பிக்கின்றேன். இன்றைக்கு சனிக்கிழமை ஆனா தமிழ்நாட்டுல ஒரே பரபரப்பு. ஏன்னா தாவேக அரசு தமிழ்நாட்டின் வளர்ச்சி, தமிழ்நாட்டின் முன்னேற்றம், தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு, தமிழ்நாட்டினுடைய போதைப்பொருள் நடமாட்டம், தொடர் மின்வெட்டு, டெல்டா குறுவை சாகுபடியினால் ஏற்பட்டிருக்கிற வளர்ச்சி, பயிர்க்கடன் தள்ளுபடி, தேர்தல் வாக்குறுதி, தொலைநோக்கு திட்டம் குறித்தெல்லாம் மொத்தத்துல வருங்கால தமிழகம் வளமையான தமிழகமாக்க கடுமையான ரீல்ஸ் வியூகம் வகுத்து அனுபவம், அறிமுகம், ஆற்றல், அறிவு அதோடு இருக்கின்ற நிலையில நம்பிக்கை இழந்த அரசியல் ஆதரவற்றவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்க ஆள் பிடிக்கிற வேலையை அட்டகாசமாக செய்து அதிரடி காட்டி வருகிறது நம்ம முதல்வர் விஜய் தன்மையின் தாவேக அரசு. ஆனா வாசல் தேடி வருகின்ற அரசியல் ஆதரவற்றவர்களுக்கு மானமுள்ள மரியாதை உள்ள வரவேற்பு மட்டும் யாரும் எதிர்பார்க்க கூடாது. இங்க வேலையும் காலி இல்லை, இங்க ஆட்களும் தேவையில்லை. இருந்தாலும் வாசப்படி வர நீங்க வந்துட்டீங்கன்னா உங்க எதிர்காலத்துக்கும் நாங்க கேரண்டி இல்லை. ஏன்னா தாவேக கட்சிக்கே எதிர்காலம் இல்லை. ஏன்னா இன்றைக்கு யானைக்கும் அடி சறுக்கும். அதை நினைவில் வைத்து ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் போல விஜய் தம்பி அரசின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் மேலக ஆளுநர் உரை போது வாசித்து தொடங்கப்பட்டுள்ளேன். குற்றால அருவியே வந்ததை போல தேர்ந்தெடுத்த வார்த்தைகளுக்கு குறைவேது இல்லை. அல்ல குறையாத அச்சய பாத்திரம் போல அப்பப்பா அள்ளி கொடுக்க தேர்ந்தெடுத்த வார்த்தைகளுக்கு குறைவேது இல்லையே. அதோடு சல என அல்வா அறிவிப்புகளோடு குற்றால அருவியே சட்டசபைக்கு வந்ததை போன்ற ஒரு மகிழ்ச்சி. கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், சென்டிமெண்ட் காட்சி, காமெடி கலாட்டா என எல்லாமே சூப்பர். விஜயனா எல்லாமே சூப்பரா இருக்குது. ஆனா உங்க இந்த ரீல்ஸ் படம் சூப்பர் டூப்பரா போய்விடுமோ என்ற கவலையும் அதிர்ச்சியும் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் சட்டசபையில இருக்கிற மௌன விரதமும், டெல்லியிலே போய் நீங்கள் காட்டுகிற மௌன விரதமும், மக்கள் பிரச்சனைகளுக்கு நீங்கள் கடைபிடிக்கிற தொடர் மௌன விரதமும், சட்டசபையில எழுப்புகிற கேள்விக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் காட்டுகிற மௌனமும் மொத்தத்தில நடப்பது தாவேக அரசா மௌன அரசா என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி. தாவேக அரசின் மௌன புரட்சிக்கு மக்கள் புரட்சி எப்போது வரும் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். உதயகுமார் அதற்குள்ளேயும் ஒரு மாத காலத்திலே என்ன நடத்திவிட முடியும் என்று எல்லோரும் கேட்பது எனக்கும் தெரியும். ஆனால் 5 விளையாது 50 விளையாததை போல முதல் கோணல் முத்து கோணல் போல போய்விடுமோ என்கிற கவலையிலே தான் நான் இந்த கருத்தை முன்வைக்கின்றேன். இதுல அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்லை, அரசியல் எதிரி என்கின்ற கலப்படம் இல்லை. தூய எண்ணத்தோடு மக்கள் மீது இருக்கிற அக்கறையிலே தான் சொல்கிறேன். முதல் கோணல் முற்றும் கோணலாக முடிந்து விடுமோ என்கிற கவலையிலே தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த மௌன புரட்சிக்கு முடிவரை வருமா, இதனால் மக்கள் புரட்சி ஏற்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.